வந்தீங்களா அப்ப டாக்டரை பார்த்தாங்களா? அப்போ ஒரே டாக்டர் இருந்தாருங்க. அப்ப பார்த்துட்டு சும்மா குனி நிமிரு சொன்னாரு. வேற எதுவுமே சொல்லல. ஊசி போட்டாங்க, நார்மல் அடட்மே போட்டாங்க, அவ்வளவுதான். அதோட அடுத்த நாள் 10:30 மணிக்கு தான், நைட்டு 10:30 மணிக்கு தாங்க பாக்குறாங்க. நேத்து ஃபுல்லாவே எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையா? நேத்து ஃபுல்லா அதாங்க, நேத்து 10:30 மணிக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. மூச்சு விட சிரமம் போறான்னு வாயில இது வச்சாங்க. நைட்டு 10 மணிக்கு. அதான் நீங்க நேத்து முந்தின நைட் அட்மிட் அப்பதான் பாக்குறாங்க. யாருமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலங்க. அது வரைக்கும் எட்டி கூட பார்க்கலாம், எப்படி இருக்கான், என்ன கான்செப்ட்ல இருக்கான், எதுவுமே பார்க்கலங்க. ஒரு உயிர் போச்சாங்க. இது யாருங்க பதில் சொல்ல போறாங்க? இது யாரு பதில் சொல்ல போறாங்க சொல்லுங்க. என்ன வேலை செய்யறாரு? நீங்க என்ன வேலை செய்றீங்க? அவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் சூப்பர்வைசரா இருக்காருங்க. மெக்கானிக்கல் இடத்துல மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் சென்டர்ல. அவர் குடும்பம் கல்யாணம் ஆயிடுச்சா? அவர் கல்யாணம் ஆகி 2 வயசுல குழந்தை, ஒரே ஒரு பையன் இருக்காங்க. யாருங்க காப்பாற்ற போறாங்க? அப்புறமேட்டுக்கு வந்து அவங்க பொண்டாட்டி யாருக்கு இதெல்லாம் போட போறாங்க? என் குடும்பத்துக்கே ஆலமரமா இருந்தவங்க அவன் தாங்க சம்பாரிச்சு எங்க குடும்பத்தையே காப்பாத்திடுதா. அவதாங்க இருந்தா. ஐயோ இப்படி போயிட்டு கை போன மாதிரி. அவரு வெளியில ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா? அப்பயே உங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் தெரியுமா? அவ்வளவு பிரச்சனை இல்ல சீரியஸ்னஸ் தெரியாதுங்க. அப்போலாம் நார்மலா தாங்க இருந்தான். இது போல இருக்குன்னு சொன்னாங்களே தவிர மற்றபடி வேற ஒன்றும் சொல்லுங்க. இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதனால உடனே எங்க கூட்டு வந்தேன். அன்னைக்கு பார்த்துட்டு அன்னைக்கே கூட்டு வந்துட்டேங்க. எவ்வளவு நாளா அவருக்கு இந்த வயிற்று வலி இருந்துட்டு இருக்கு? ஒரு 1 வீக்கா இருக்குங்க. நீங்க இங்க வந்து பார்க்கும்போது ஸ்கேன் ரிப்போர்ட் அதெல்லாம் இது கொடுத்தீங்களா? கேட்டாங்களா? இல்ல, அங்க இருந்து எடுத்து அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இங்க கொடுத்துறோம். மொத்தத்தையும் சப்மிட் பண்ணிட்டோம். பார்த்தாங்க. ஓகே அப்புறம் பார்த்தலாம் அப்படி நம்பர் தான் போயிட்டாங்க அவங்க. உங்களுக்கு அதோட பிரச்சனை என்னங்கிறத டாக்டர் இங்க விளக்கமா சொன்னாங்களா? இங்க அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சொன்னாங்களா? இல்ல, என்னன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் அந்த கல்லீரல்ல அந்த பித்த பையால கொஞ்சம் கல்லீரல் லைட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை, இருங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு கூட்டு நார்மல் வார்டுக்கே போடுது. வேற எதுவுமே சொல்ல. இப்போ நீங்க என்ன உங்க டிமாண்ட் என்ன? கோரிக்கை என்னோட கோரிக்கை, இதுக்கு அப்புறம் வர மக்களுக்காச்சும் ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பாருங்கன்றதான். வேற எந்த கோரிக்கையும் கிடையாது. உங்களை நம்பி வர மக்களை ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்புங்க. ஒரு அநியாயமா ஒரு உயிர் போச்சாங்க. இதுக்கு என்னங்க இது? ஸ்ட்ரைக் பண்றாங்க, கவர்மெண்ட் டாக்டர் ஸ்ட்ரைக் பண்றாங்களா மட்டும் அதுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஒன்று என்னென்னமோ பண்றாங்கல்ல. இப்போ ஒரு உயிரே போயிருக்கு. அவராச்சும் பொழைச்சிக்கிட்டாரு. ஒரு உயிரே போயிடுச்சு. யாருங்க பதில் சொல்றது? யார் பதில் சொல்றது சொல்லுங்க. இதுக்கு பொதுமக்களுக்கெல்லாம் மட்டும் ஒன்று, டாக்டருக்கு மட்டும் ஓட்டுங்களா இது?